Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். மற்ற கேக்ஸை விட இந்த கேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த கேக்ல வந்து நான் cornflour ஆட் பண்ணியிருக்கேன். cornflour வச்சு இந்த கேக் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல எக் ஸ்மெல் வருது கேக்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான கொஞ்சம் டிப்ஸும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா கேக் வந்து சீக்கிரமாக பேக் ஆயிரும். அதுவும் இல்லாமல் கேக் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தடவை ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி நான் சைடில் வச்சிடறேன். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டையோட வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். முட்டையோட வெள்ளை கருவில் வந்து மஞ்சள் கரு வந்து ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகாது. இப்போ முட்டையோட மஞ்சள் கருவில் தான் அதிகமாக ஸ்மெல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் எசன்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல்லை வந்து கம்மி பண்ணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது முட்டையோட வெள்ளை கருவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும். அதை வந்து நீங்கள் கை வச்சு மெதுவாக எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா முட்டை வந்து நல்லா பீட் ஆகும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்க போகிறேன். வினிகர் சேர்க்கறனால உங்கள் முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளை கருவில் ஒரு துளி கூட மஞ்சள் கரு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு முட்டை வந்து பொங்கி வராது. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 3/4 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தல மஞ்சள் கரு அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ மஞ்சள் கருவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக நீங்கள் வந்து கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இந்த டைமில் உங்கள் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பால் எதுவுமே சேர்க்கல, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். நான் இங்கே 6 இன்ச்சு கேக் பேன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஹைட்டான பேன் தான். இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பேட்டரை ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒரு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாத்திரத்தை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சு மூடி நம்ம ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருந்தனால கேக் வந்து சூப்பராக சீக்கிரமாக குக் ஆகிருக்கு. எனக்கு ஒரு 25 நிமிஷம் தான் ஆயிருக்கு. கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். கேக் வந்து சூடாக இருக்குது. சூடாக ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம மைதா சேர்க்குற கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவுட்டர் லேயரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால அவுட்டர் லேயர் எல்லாமே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கேக் வந்து சீக்கிரமாக பேக் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.